Hello students, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டர்ஸ்ல நம்ம போன வீடியோஸ்ல 20 JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் 20 JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இந்த வீடியோஸ்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி 2022ல NEET அண்ட் JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 2 months free live crash course for biology and JEE எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 50 days free live crash course for mathematics கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க பேச்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேச்சஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பிளஸ் ஐக்கான் காட்டும். ஸோ இந்த பிளஸ் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த பேட்ச் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பேட்ச் கோடா இதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணோடனே நீங்க 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பயோ 30 அப்படின்னு சொல்லி பேட்ச் கோட என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணோடனே நீங்க 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜில ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2023ல நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜேஇல 1 year கோர்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 1 year கோர்ஸ் கூட எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் தருவோம். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. when a lead storage battery is discharged. ஓகேவா? ஸோ lead storage batteryல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? lead வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னவா யூஸ் பண்ணிருப்போம்? ஆனோட யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ lead ஸ்பாஞ்சி lead அப்படிங்கிறது நம்ம ஆனோட யூஸ் பண்ணிருப்போம். ஆனோட் அப்படிங்கிறது என்னது? ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய பார்ட். ஸோ இப்போ லெட் அப்படிங்கிறது Pb2+ அயான்ஸா கன்வெர்ட் ஆகும். எப்படி? எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றது மூலியமா. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு கேத்தோட நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? ஆனோட வந்து நம்ம ஸ்பாஞ்சி லெட் யூஸ் பண்ணோம். கேத்தோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெட் ஆக்சைட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ PbO2. ஸோ இந்த Pb வந்து பாத்தீங்க அப்படின்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் நடக்கணும் இல்லையா? ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Pb2+ ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுது. ஓகேங்களா? சோ இந்த Pb2+ என்ன பண்ணும்? Pb2+ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் கூட காம்பினேஷன்ஸ் நடந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் சல்ஃபேட்டா நம்மளுக்கு ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். சோ இந்த Pb2+ம் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் கூட காம்பினேஷன்ஸ் நடந்து லெட் சல்ஃபேட்டா நம்மளுக்கு ஃபார்மேஷன்ஸ் ஆகுது. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா when a lead storage battery is discharge ஆகும்போது SO2 is evolved. சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ரியாக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பி லெட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ லெட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன்ஸ் தான் நடந்திருக்கு. லெட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகல. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர். லெட் சல்ஃபேட் இஸ் கன்சியூம்டு. ஓகேவா? ஸோ லெட் சல்ஃபேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கன்சியூம்டு, அதாவது யூஸ் பண்ணிருச்சு அந்த டிஸ்சார்ஜுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கன்சியூம்டு. ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட Pb2+ அயான்ஸ் எடுத்துக்கிட்டு லெட் சல்ஃபேட்டா கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. The reaction half H2 plus AgCl in solid state gives H+ ions and Cl- ions and Ag. ஓகேவா? சோ நம்மளுக்கு ஒரு செல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ இந்த செல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்வர்ஸ் இன் galvanic cells. சோ இது வந்து galvanic cellsல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த செல் ரியாக்ஷன்ஸோட டிஃபரண்ட் செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த செல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ நமக்கு செல் ரெப்ரசன்டேஷன் அப்படினால நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆனோட் இருக்கும். சோ அதுக்கு ரெண்டுக்கு நடுவுல சால்ட் பிரிட்ஜ் இருந்தா டபுள் கோட்டேஷன்ஸ் நம்ம போடுவோம். டபுள் லைன் நம்ம போடுவோம். சோ அதுக்கப்புறம் கேத்தோடிக்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம எழுதுவோம். ஓகேவா? சோ இந்த ஆனோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரோட் எழுதுவோம். ஓகேவா? சோ நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட். ஏன் பிளாட்டினம் எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் கேசஸ் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் நடக்கும்போது H+ அயான்ஸா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? சோ அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸ் அண்ட் H+ அயான்ஸ் அப்படிங்கிறது சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ அதனால நம்ம இங்க இன்னர்ட் எலக்ட்ரோட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சோ அப்ப இன்னர்ட் எலக்ட்ரோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆனோட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எழுதணும். ஓகேவா? சோ ஆனோட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? ஆனோட் அப்படினாலே ஆக்சிடேஷன் நடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H+ ஆக்சிடைஸ்ட் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னவா கன்வர்ஷன்ஸ் நடக்குது? H+ அயான்ஸா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? சோ இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸ், இந்த பிளாட்டினம் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்.
இந்த H+ அயான்ஸ் அப்படிங்கிறது சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ அப்ப ஆனோடிக் பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. சோ அப்போ இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கறத நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கேத்தோட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ கேத்தோட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? Ag அப்படிங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து Ag சாலிட் ஸ்டேட்டா கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? சோ அப்போ Ag அப்படிங்கிறது Ag+ ஸ்டேட்ல இருந்து நமக்கு Ag கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. சோ இந்த Ag+ அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா AgCl அப்படிங்கிறது ஸ்பேரிங்லி soluble salts, ரைட்? சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த Ag+ அயான்ஸ் எடுத்துட்டு நம்ம AgCl டைரக்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ AgCl அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா சாலிட் ஸ்டேட்ல கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா இதுதான் நம்ம சில்வர் எலக்ட்ரோட், அதாவது சில்வர் எலக்ட்ரோட நம்ம கேத்தோட யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நம்ம எந்த விதமான பிளாட்டினம் எலக்ட்ரோட் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணல. ஓகேவா? சோ அப்போ நமக்கு கிடைச்ச செல் ரெப்ரசன்டேஷன் எந்த ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்டே அவங்க ஆனோட்ல சில்வர் அப்படிங்கறது எழுதிருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் A வந்து ராங் ஆன்சர். தென் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா பிளாட்டினம் ஹைட்ரஜன் இன் கேஸ் HCl H+ அயான்ஸ் அப்படிங்கறதோட சோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம HCl சொல்யூஷன் HCl எடுத்து நம்ம வாட்டர்ல டிராப் பண்ணாலே நமக்கு H+ அயான்ஸோட சொல்யூஷன் H+ அயான்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ அது சொல்யூஷன் ஃபார்மட்ல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா AgNO3 சில்வர் நைட்ரேட். ஓகேங்களா? சோ சில்வர் நைட்ரேட்ல இருந்தா நமக்கு Ag அப்படிங்கிறது கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் தப்பு. ஏன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ்லயே வந்து சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஓகேவா? ரைட். சோ ஆப்ஷன் C வந்து பாத்தீங்க அப்படினா பிளாட்டினம் ஹைட்ரஜன் கேஸ் HCl and AgCl in solid state and Ag. ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் C வந்து நம்ம ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் D ல வந்து பாத்தீங்க அப்படினா பிளாட்டினம் H2 gases and K+ ions ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா ஆப்ஷன் D வந்து ராங் ஆன்சர் தான். ஆப்ஷன் C வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. The electric charge for the electrode deposition of 1 gram equivalent of a substance. ஓகேவா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா how much electric charge is needed for 1 gram equivalent of a substance deposit ஆகணும் அப்படின்னா எவ்வளவு கிராம் ஆஃப் சார்ஜஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ நமக்கு எந்த பர்టిక్యులர் அயான்ஸும் நமக்கு கொடுக்கல. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. சோ ஜெனரலைஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல், அந்த மெட்டல் அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்படி தான் இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த மெட்டல் அயான்ஸ் n எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா என்னவா மாறிடும்? மெட்டலா டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட். சோ இப்போ n எலக்ட்ரான்ஸ், அதாவது n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு m மெட்டல் டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? சோ அதுவே வந்து n மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 மோல் ஆஃப் மெட்டல் டெபாசிட் ஆகும். ஓகேவா? சோ 1 மோல் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ n மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுக்கும்போது மோலார் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த n மோல் அப்படிங்கறத நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? சோ அப்போ 1 மோல் அப்படிங்கிறது நம்ம 1 மோல் கொடுத்தோம் அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை n. ஓகேவா? சோ இவ்ளோ கிராம் ஆஃப் மெட்டல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ மோலார் மாஸ் டிவைடட் பை n அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? n அப்படிங்கிறது வேலன்ஸ். சோ வேலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோலார் மாஸ் பை வேலன்ட் அப்படிங்கறத நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ ஈக்குவலன்ட் வெயிட், அதாவது 1 மோல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? சோ அப்ப நம்ம 1 மோல் எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்குதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இதை நம்ம 1 ஃபாரடே அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்முலால இருந்து நம்ம போயிடலாம். ஓகேவா? சோ மாஸ் ஆஃப் தட் மெட்டல் டெபாசிட்டட், அதாவது ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? மாஸ் ஆஃப் தட் மெட்டல் டெபாசிட்டட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்வோம்? Z multiplied by current into charge. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ மாஸ் ஆஃப் தட் மெட்டல் டெபாசிட்டட் அப்படி நம்ம சொல்றோம். சோ இத வந்து நம்ம ஸ்மால்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். சோ மாஸ் ஆஃப் த மெட்டல் டெபாசிட்டட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்வோம்? ஈக்குவலன்ட் வெயிட் டிவைடட் பை 96,500. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம்? Z அப்படி நம்ம சொல்வோம். மல்டிப்ளைட் பை I into T. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் into டைம் டிவைடட் பை 96,500. ஓகேவா? ரைட். சோ மாஸ் பை ஈக்குவலன்ட் வெயிட், அதாவது மாஸ் given மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம என்ன சொல்வோம்? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட். ஓகேவா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? சார்ஜ் டிவைடட் பை 96,500
500 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் அவங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரே ஒரு கிராம் ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா சோ அப்ப இது 1 மாறிடுச்சு ஓகேவா சோ அப்போ 1 is equal to q divided by 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் சோ இது இந்த பக்கம் வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா 1 ஃபாரடே ஓகேவா சோ இப்ப சார்ஜ் எவ்வளவு தேவை நம்மளுக்கு 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் நம்மளுக்கு தேவை ஆர் நம்ம இதை எப்படி சொல்லலாம் சார்ஜ் ஆஃப் 1 mole of electrons ஓகேவா சோ ஒரு mole of electrons எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்குதோ அவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 gram equivalent of a substance அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா சோ 1 ampere per second 1 ampere per seconds கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கூலும் ஆஃப் சார்ஜஸ் கிடைக்கும் ஒரே ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸ் தான் கிடைக்கும் ஓகேவா ஆனா நம்ம 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா ரைட் சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பா ராங் ஆன்சர் சோ இது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம கொடுக்கணும் ஓகேவா ரைட் சோ 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் per second ஓகேவா சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து ராங் ஆன்சர் ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் மாஸ் டெபாசிட் பண்ண எவ்வளவு சார்ஜஸ் தேவை அப்படிங்கறதான் பார்த்தோம் ஓகேங்களா சோ அது எவ்வளவு கரண்ட் எவ்வளவு நேரம் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல ஓகேவா சோ என்ன சொல்றேன் அப்படின்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சோ q இஸ் ஈக்குவல் டு I into t ஓகேவா சோ அப்ப எவ்வளவு கரண்ட் நம்ம கொடுக்குறோம்னு தெரிஞ்சாதான் அந்த கரண்ட்டை எவ்வளவு நேரம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சோ அப்ப நம்ம எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ண போறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு சார்ஜ் தேவை அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா சோ அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் பி வந்து இருக்காது தென் ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ampere current for 1 hour ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமோட கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இந்த டைம் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது 1 ampere current into time அப்படிங்கறத நம்ம சார்ஜ்னு பார்த்தோம் இல்லையா சோ அப்போ 1 ampere current நம்ம 1 ஹாருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க ஓகேவா சோ இப்போ 1 hour அப்படிங்கிறது நம்ம செகண்ட்ல மாத்தணும் இல்லையா சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 60 into 60 அப்படின்னு நம்ம போடுறோம் ஓகேவா சோ அப்ப சார்ஜ் எவ்வளவு வருது சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3600 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்குது ஓகேவா ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தேவை 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் தான் நம்மளுக்கு தேவை ஓகேவா சோ அப்போ ஆப்ஷன் சி வந்து wrong answer then option d வந்து பாத்தீங்க அப்படின்னா charge on 1 mole of electron so அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா so charge of 1 mole of electrons நம்ம கொடுத்தோம் அப்படினாலே 1 gram equivalent of a substance அப்படிங்கிறது deposit ஆகும் so அப்ப option d is a right answer okay வா right so next problem number 4 Faraday law of electrolysis are related to the okay வா so Faraday law அப்படிங்கிறது என்னது Faraday law அப்படிங்கிறது it's a quantitative relationship between the mass of that substance deposited அப்படிங்கிறதும் and charges அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓகேவா சோ அப்ப Faraday law of electrolysis அப்படிங்கிறது எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4 ஓகே 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 டன் சூப்பர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4 Faraday law of electrolysis are related to Faraday law of electrolysis அப்படிங்கிறது 4 ஆப்ஷன்ஸ்ல எதுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க Faraday law of electrolysis அப்படிங்கிறது என்னது இட்ஸ் a quantitative relationship between the charge of that electricity and mass of the substance deposited அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா atomic number of the cations ஓகேவா சோ Faraday law அப்படிங்கிறது atomic number of the cations ரிலேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆப்ஷன் ஏ தப்பு ஆப்ஷன் பி atomic number of the cations சொல்லியிருக்காங்க சோ அதுவும் தப்பு ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா equivalent weight of the electrolyte ஓகேவா சோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா speed of the cations அப்படிங்கறத Faraday law எதுவுமே பேசல இல்லையா சோ அப்போ ஆப்ஷன் டி வந்து wrong answer then problem number 5 the standard reduction potential at 298 Kelvin for the following half cells ஓகேவா சோ நமக்கு 4 half cells கொடுத்திருக்காங்க இந்த 4 half cells ஓட standard reduction potentials நமக்கு கொடுத்துட்டாங்க நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா which is the strong reducing agent ஓகேவா சோ strong reducing agent அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா reduction potential அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேவா ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஹாஃப் செல்ல இருக்கக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் தான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த 4 ஹாஃப் செல்ஸ்ல எதுக்கு இருக்கிறதுலே கம்மியான ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா -0.762 சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் ஓகேவா சோ அப்ப இந்த ஹாஃப் செல்ல இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் தான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த ஜிங்க் 2+ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு ரெடியூஸ்டா இருக்கு ஓகேவா the substance reduced is called oxidizing agent ஓகேவா சோ அதுவே இந்த சைடுல இருந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா
இங்க வந்து zinc அப்படிங்கிறது ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்கு ஓகேவா the substance oxidized is called a reducing agent ஓகேவா சோ அப்ப zinc அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா reducing agent இருக்கு ஓகேவா சோ அப்ப zinc தான் வந்து பாத்தீங்க strong reducing agents இருக்கு next problem number 6 for the reduction of nitrate ions in aqueous solution E0 அதாவது standard reduction potential of the nitrate ions அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ standard reduction potential of a nitrate ions எவ்வளவு சொல்லிருக்காங்க 0.96 volt அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க the value of E0 for some metal ions are given below ஓகேவா சோ some metal ions ஓட reduction potential நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க the pair of metal that is oxidized by the nitrate ions in aqueous solution is RR ஓகேவா சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த நைட்ரேட் அயான்ஸ் இருக்கு சோ இந்த நைட்ரேட் அயான்ஸ் எந்த மெட்டல் அயான்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ இங்க 4 கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த 4 மெட்டல்ல எந்த மெட்டல்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த நைட்ரேட் அயான்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ட் இஸ் ஆர் ஆர் அப்படின்னா என்ன மீனிங் ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம் இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸும் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அப்ப நைட்ரேட் அயான்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கொடுத்துட்டோம் ஓகேவா சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங் the electron gaining ability அப்படிங்கிறது நைட்ரேட் அயான்ஸ்க்கு அதிகமா இருக்கு ஓகேவா சோ இதை விட அதிகமா இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த அயான்ஸ் தான் எலக்ட்ரானை கெயின் பண்ணும் ஓகேவா சோ இப்போ நம்மள நைட்ரேட் அயான் எதை ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பனா என்ன மீனிங் அப்படின்னா நைட்ரேட் அயானுக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கணும் ஓகேவா சோ நைட்ரேட் அயான்ஸை விட கம்மியா இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.96 இந்த நம்பர்ஸை விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம் ஓகேவா சோ இதை விட சின்ன நம்பர்ஸ் என்னது 0.86 வோல்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்பர் சோ இதை விட சின்ன நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -0.04 வோல்ட் அப்படிங்கிறதும் சின்ன நம்பர் சோ அதை விட ரொம்ப சின்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா -1.19 வோல்ட் ஓகேவா சோ இந்த மூணு நம்பர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிடக்ஷன் நைட்ரேட் அயான்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட கம்மியா இருக்கு ஓகேவா சோ அப்ப இந்த மூணு பர்டிகுலர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேட் அயானால ஆக்சிடைஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ அப்ப 0.86 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஓகேவா சோ -0.04 அப்படிங்கிறது அயான் மெட்டல் கொடுத்திருக்காங்க -1.19 அப்படிங்கிறது வெனேடியம் ஓகேவா சோ அப்ப இந்த மூணு மெட்டல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேட் அயான்ஸ்னால ஆக்சிடைஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா சோ ஆப்ஷன் செக் பண்ணலாமா வெனேடியம் அண்ட் மெர்க்குரி இருக்கு சோ ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரியும் இருக்கு அயானும் இருக்கு சோ ஆப்ஷன் பியும் வந்து ரைட் ஆன்சர் அயான் அண்ட் கோல்டு அயான் இருக்கு பட் கோல்டு இல்ல இல்லையா சோ அப்போ ஆப்ஷன் சி வந்து ராங் ஆன்சர் ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா அயான் அண்ட் வெனேடியம் சோ அப்போ ஆப்ஷன் டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7 a solution containing 1 mole per liter of each copper nitrate and silver nitrate, mercury nitrate and magnesium nitrate is being electrolyzed by using a inert electrode. ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகேவா சோ இந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு சோ 4 எலக்ட்ரோலைட்டும் 1 மோல் பர் லிட்டர் ஒரு மோல் ஒரு லிட்டர்ஸ்ல டிசால்வ் பண்ணி இங்க ஒரு சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இந்த சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்னர்ட் எலக்ட்ரோட டிப் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் பண்றாங்க ஓகேவா ரைட் the value of standard electrode potential in volt are given ஓகேவா சோ இந்த 4 எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க with increasing the voltage the sequence of deposition of metal on the cathode will be ஓகேவா சோ கேத்தோட்ல வந்து எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது மெட்டல்ஸ் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகும் ஓகேவா சோ அந்த மெட்டல்ஸ் என்ன சீக்வன்ஸ்ல டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்போ இந்த 4 ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியத்துக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு ஓகேவா சோ நெகட்டிவ்ல ரொம்ப கம்மியான வேல்யூல இருக்கு ஓகேவா சோ நெகட்டிவ்ல லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மெக்னீசியத்துக்கு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த மெக்னீசியம் மெட்டல் வந்து கேத்தோட்ல டெபாசிட் ஆகாது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மீனிங் அந்த மெட்டல் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு பதிலா ஆக்சிடேஷன் ஈஸியா நடக்கும் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த மெட்டல் ரிடக்ஷன் ஆகிறத விட ஆக்சிடேஷன் ஈஸியா நடக்கும் ஓகேவா சோ அப்ப கண்டிப்பா வந்து இந்த மெக்னீசியம் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகாது ஓகேவா சோ இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேட் அயான்ஸ் ஓகேவா சோ நைட்ரேட் அயான்ஸ் இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோலைசிஸோட கான்செப்ட் திருப்பி ஒரு ரீகேப் பண்ணணும் ஓகேவா சோ இப்போ ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு சோ இந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டல் ராட டிப் பண்றோம் ஆமாவா 2 மெட்டல் ராட் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர்ட் மெட்டல் ராட் பிளாட்டினம் தான் நம்ம டிப் பண்ணிருக்கோம் ஓகேவா
ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ், ஓகேவா? ஸோ நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல மூவ் ஆகி எலக்ட்ரான்ஸை இந்த பர்டிகுலர் ஆனோடுக்கு கொடுத்துட்டு நம்ம எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோடனே அது நார்மல் கெமிக்கல்ஸா மாறிடும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் அயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேத்தோட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகி கேத்தோட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு அது அந்த கேத்தோட் மேலேயே டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும், ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் அயான்ஸ் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் அயான்ஸா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் அயான்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கணும், ஓகேவா? லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகணும், ஓகேவா? சோ இப்போ நைட்ரேட் அயான்ஸோட ரிடக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.96 வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மெக்னீசியம் பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம்ல இருந்து மெக்னீசியம் 2+ இருந்து மெக்னீசியமா கன்வெர்ட் ஆகிற ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா -2.37 வோல்ட், ஓகேவா? சோ அப்ப என்ன மீன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் அப்படிங்கிறது ஆனோடோட டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆயிரும், ஓகேவா? சோ அப்ப கேத்தோட டைரக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில்வர் அயான்ஸ் மூவ் ஆகும், மெர்க்குரி அயான்ஸ் மூவ் ஆகும், காப்பர் 2+ அயான்ஸ் மூவ் ஆகும், ஓகேவா? சோ இந்த டைரக்ஷன்ஸ்ல நைட்ரேட் அயான் ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீசியம் அயான்ஸ் மூவ் ஆகும், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேட் அயான்ஸ் மூவ் ஆகும். அதுவே ஆனோடோட டைரக்ஷன்ஸ் கேத்தோட டைரக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் மூவ் ஆகுது? கேத்தோட டைரக்ஷன்ஸ்ல சில்வர் அயான்ஸ், மெர்க்குரி Hg2+ அண்ட் Cu2+. சோ இந்த மூணு பர்டிகுலர் அயான்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட்ல டெபாசிட் ஆகும், ஓகேவா? சோ நம்ம என்ன கேக்குறாங்க? சீக்வென்ஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ், ஓகேவா? சோ இந்த மூணு மெட்டல்ஸும் ஃபர்ஸ்ட் எது மெட்டல் டெபாசிட் ஆகும், செகண்டா எந்த மெட்டல் டெபாசிட் ஆகும், தேர்டா எது டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எது டெபாசிட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் அந்த மெட்டல் தான் ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகும். சோ இதுல எதுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சில்வர் அயான்ஸ், ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் தான் வந்து டெபாசிட் ஆகும். செகண்ட் அதிகமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி. சோ அப்போ மெர்க்குரி வந்து செகண்டா டெபாசிட் ஆகும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் தான் தேர்டா டெபாசிட் ஆகும், ஓகேவா? சோ இப்போ இந்த சீக்வென்ஸ் எங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து 4 மெட்டலும் டெபாசிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் பிலயும் 4 மெட்டலும் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே தப்பான ஆன்சர். ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா சில்வர் மெர்க்குரி காப்பர், சில்வர் மெர்க்குரி காப்பர். சோ அப்போ ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. For an electrochemical cells. So ஒரு electrochemical cell representations கொடுத்துருக்காங்க. இந்த electrochemical cellsல பாத்தீங்க அப்படின்னா the standard EMF of the cell அப்படிங்கிறது 2.70 volt at 300 Kelvin. When the concentration of Mg2+ ions is changed to X molar concentration, the cell potential changes to the 2.67 volt at 300 Kelvin. So first இந்த cell representation நம்ம cell reaction கன்வெர்ட் பண்ணிடலாம். So நம்மளுக்கு என்ன தெரியும்? cell representationல left hand sideல இருக்கிறது எல்லாமே ஆனோட் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சோ ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆனோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஆனோட்ல எப்பவும் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். சோ அப்ப மெக்னீசியம் அப்படிங்கிறது மெக்னீசியம் 2+ கன்வர்ஷன் நடக்குது. எப்போ நடக்கும்? 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. சோ இந்த மெக்னீசியம் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது என்னது? கேத்தோட். சோ கேத்தோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன்ஸ் நடக்கும். சோ அப்ப Cu2+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu-வா கன்வெர்ட் ஆகுது. இந்த Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, ஓகேவா? சோ இந்த ஹாஃப் செல்ஸை வச்சு நான் செல் ரியாக்ஷன்ஸ் எழுதுறேன். சோ மெக்னீசியம் plus காப்பர் 2+ ions gives காப்பர் plus மெக்னீசியம் 2+ ions, ஓகேவா? சோ இந்த செல் ரியாக்ஷன்ஸ் அதாவது இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல இந்த செல் ரியாக்ஷன்ஸோட ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல், இ செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2.70 வோல்ட், ஓகேவா? சோ இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ இந்த மெக்னீசியம் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா X மோலார் கான்சென்ட்ரேஷனா சேஞ்ச் பண்றாங்க, ஓகேவா? எதோட கான்சென்ட்ரேஷன்? மெக்னீசியம் 2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் மட்டும், ஓகேவா? சோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த செல்லோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 2.67 வோல்ட்டா கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா? சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா X அப்படிங்கிற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஓகேவா? இ செல் தெரியும், ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் தெரியுது, அண்ட் கான்சென்ட்ரேஷன்ஸ் தெரியுது. சோ இத மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னது? நர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அப்ப நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இ செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் மைனஸ் 0. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து 0.059 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியாது, ஓகேவா? சோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் RT டிவைடட் பை N of F ln concentration of the product வந்து Mg2+ ions divided by
concentration of the reactant. ஓகேவா ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா E cell அப்படிங்கறதோட வேல்யூ என்னது 2.67. ஸோ இப்போ 2.67 is equal to 2.70 minus R by F. ஸோ இந்த இடத்துல given conditionsல பாத்தீங்க அப்படின்னா F by R கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு R by F தான் தேவை இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 300 Kelvin divided by F by R ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 11,500. N number of electrons involved அப்படிங்கிறது எவ்வளவு 2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ அப்போ 2 log of concentration of Mg2 plus அப்படிங்கிறது எக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். concentration of Cu2 plus அப்படிங்கிறது 1 molar concentration. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல lnல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ சிம்பிள் பண்ணலாமா. 2.67 minus 2.70 equal to minus of, so 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3/2 into 115 ln of x அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை சிம்பிள் பண்ண அப்படின்னா minus 0.03 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. minus 3 divided by 0.13, ஸோ 230 அப்படின்னு நம்மளுக்கு கீழே கிடைக்கும். ln of x அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 3 கேன்சல் பண்ணும்போது 0.01 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா. 1/230 ln of x equal to 0.01. ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.30 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட 2 டிஜிட் தள்ளி இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டேன். ஸோ அப்போ ln of x is equal to 2.30 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கிவன்லயே வந்து ln of 10 அப்படிங்கிறது தான் வந்து 2.30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்க என்ன வரும் ln of 10 அப்படிங்கிறது தான் 2.30. ஓகேவா. ஸோ அப்போ x is equal to 10 இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு 2.30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்னது 10. ஓகேவா. x is equal to 10. Next, problem number 9. The standard reduction potential value of 3 metal cations. ஓகேவா. ஸோ 3 metal cations ஓட standard reduction potentials நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. Respectively, the order of reducing power of the corresponding metal. ஓகேவா. ஸோ இப்போ reducing power அப்படிங்கிறது reduction potential கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கும் inversely proportional. ஓகேவா. ஸோ அப்போ reduction potential அப்படிங்கிறது தான் reducing powerம் inversely proportional இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ என்ன மீன் பண்றோம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ரெடியூசிங் பவர் எதுக்கு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கோ அந்த மெட்டல் கேட்டயான்ஸ் தான் ரெடியூசிங் பவர் அதிகமா இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3 வேல்யூல எது ரொம்ப சின்ன வேல்யூ -3.03. ஸோ -3.03 அப்படிங்கிறது எந்த மெட்டல் கேட்டயான்ஸ்க்கு இருக்கு Y அப்படிங்கிற ஒரு மெட்டல் கேட்டயான்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் பவர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சின்ன வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா -1.18. ஸோ இது எந்த மெட்டல் கேட்டயான்ஸ்க்கு இருக்கு Z அப்படிங்கிற ஒரு மெட்டல் கேட்டயான்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா. ஸோ இதை விட சின்ன நம்பர் 0.52 சாரி இதை விட பெரிய நம்பர். ஓகேங்களா. ஸோ அப்போ 0.52 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த மெட்டல் கேட்டயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா X. ஓகேவா. ஸோ அப்போ ரெடியூசிங் பவர் அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ல தான் ஃபாலோ ஆகுது Y Z X. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எது கூட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம ஆன்சர் எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A கூட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் A is a right answer. Next, problem number 10. A current of 3.7 ampere current is passed for 6 hours between the nickel electrode in 0.5 liters of a 2 molar solution of nickel nitrate. ஓகேவா. ஸோ நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிக்கல் நைட்ரேட் எலக்ட்ரோலைட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எடுத்திருக்கோம் 0.5 liters of solutions நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. இந்த சொல்யூஷன்ஸ்ல 2 நிக்கல் எலக்ட்ரோட் டிப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம கரண்ட் பாஸ் பண்றோம். எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா 3.7 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்றோம். எவ்வளவு நேரம் பாஸ் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா 6 hours நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிக்கல் மெட்டல் அப்படிங்கிறது மெட்டல் அயான்ஸ் நிக்கல் மெட்டல் அயான்ஸ் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் வில் பி தி molarity of the solution at the end of electrolysis. ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம அதாவது கரண்ட் 3.7 ஆம்பியர் 6 hours நம்ம பாஸ் பண்ணும்போது நிக்கல் அயான்ஸ் அப்படிங்கிறது இந்த சொல்யூஷன்ல குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷன்ஸ்ல நிக்கல் கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அண்ட் டைமை வச்சு நம்ம எவ்வளோ சார்ஜஸ் அந்த சொல்யூஷன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஓகேவா. ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம். டைம் அப்படிங்கிறது செகண்ட்ஸ்ல இருக்கணும். ஓகேவா. ஸோ கரண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு 3.7 ஆம்பியர் கரண்ட் இருக்கு.
ஸோ டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹார்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் மல்டிப்ளைட் பை 60 இன்டூ 60. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா செகண்ட்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? ரைட். ஸோ அப்போ சார்ஜ் எவ்வளோ சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 79,920 கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஃபாரடேக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டோட்டல் வேல்யூ கூட 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸை டிவைட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணேன் அப்படின்னா சார்ஜஸ் பாஸ்டு இன் ஃபாரடே அப்படிங்கறத தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 0.828 ஃபாரடே. ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கும்போது எவ்வளோ நிக்கல் எனக்கு டெபாசிட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ நிக்கல் அந்த சொல்யூஷன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நிக்கல் டெபாசிட் ஆச்சு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிக்கல் அயான்ஸ் இந்த சொல்யூஷன்ஸ்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேவா? சோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 2 மோலார் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? சோ அப்போ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிக்கல் நைட்ரேட். ஓகேவா? சோ இப்போ நிக்கல் நைட்ரேட் எவ்வளவு மோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? சோ அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.5 லிட்டர்ஸ். 0.5 லிட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த நிக்கல் நைட்ரேட் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நிக்கல் அயான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஏன்னா ஒரு எலக்ட்ரோலைட்ல ஒரே ஒரு நிக்கல் அயான்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால டைரக்டா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நிக்கல் 2+ அயான்ஸ் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோலார் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு மோலார் கான்சென்ட்ரேஷன்? 2 மோலார் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நிக்கல் 2+ அயான்ஸ் அப்படிங்கிறது 2 into 0.5. ஓகேவா? சோ அப்ப இதை சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1 mole of nickel 2+ ions இந்த சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த nickel 2+ ions எப்படி நிக்கலா கன்வெர்ட் ஆகும்? nickel 2+ ions 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு நிக்கல் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ 2 moles of electrons நான் பாஸ் பண்றேன். 2 mole of electrons பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 mole of nickel டெபாசிட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப 2 moles of electrons ஓட கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபாரடே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம எவ்வளவு ஃபாரடே கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு ஃபாரடேக்கு 0.828. சோ இந்த இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபாரடே கொடுக்கும்போது எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு சைடு 2 ஆல டிவைட் பண்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு 1 ஃபாரடே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்போ 1 divided by half moles of nickel deposit ஆயிருக்கு. சோ அப்போ 0.828 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா 0.828 divided by 2 this much moles of nickel deposit ஆகுது. சோ அப்ப இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.414. ஓகேவா? சோ 414 moles of nickel வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ 1 mole of nickels ions வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா இருந்துச்சு. சோ அப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மோல்ஸ் டெபாசிட் ஆயிடுச்சு? 0.414 moles of nickel ions deposit ஆகிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 mole minus 0.414 mole. ஓகேவா? சோ அப்ப ரிமைனிங் எவ்வளவு நிக்கல் அயான்ஸ் இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 மோல்ல இருந்து இதை மைனஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இதை மைனஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 6 8 சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.414 1 molar concentrations இருக்கு இல்லையா? சோ அப்ப இது சிம்பிள் பண்ணும்போது 10 9 9 அப்படின்னு வரும். சோ அப்போ 6 8 5 சோ அப்போ 0.586 moles of nickel 2+ ions இன்னும் அந்த சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கான்சென்ட்ரேஷன், ரைட்? வாட் வில் பி தி molarity of the solution? சோ அப்ப நம்ம திருப்பி மோலார் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்போ மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் moles of nickel 2+ ions divided by volume of the solution. ஓகேவா? சோ அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். ஏன்னா நிக்கல் அயான்ஸ் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு இல்லையா? சோ அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 0.5. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நிக்கல் எவ்வளவு இருக்கு? 0.586. சோ அப்ப இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நிக்கல் அயான் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1.172 மோலார் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? சோ எலக்ட்ரோலைசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் நிக்கல் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.172 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸா இருக்கு. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11. In an electrolysis experiment current was passed for 5 hours. ஓகேவா? சோ கரண்ட் எவ்வளவு நேரம் பாஸ் பண்றாங்க?
கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 hours பாஸ் பண்றாங்க through the two cells connected in this series. So ரெண்டு cells வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. So சீரிஸ்ல ரெண்டு cells கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ரெண்டு செல்ஸ்லயுமே பாஸ் ஆகுது அப்படிங்கறதோட மீனிங். ஓகேவா? The first cell contains the solution of the gold and the second contains the copper sulfate solution. ஓகேவா? So ரெண்டு cells இருக்கு. So first cellsல வந்து பாத்தீங்க அப்படின்னா gold ions present ஆயிருக்கு. Second cellsல பாத்தீங்க அப்படின்னா copper sulfate அப்படின்னா Cu2+ ions அந்த சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு செல்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ரெண்டு செல்ஸ்லயும் பாஸ் ஆகுது. If the oxidation number 9.85 gram of gold was deposited in the first cell. 9.85 gram of gold வந்து deposit ஆகுது some amount of current pass பண்ணும்போது. ஓகேவா? If the oxidation number of the gold is +3. ஓகேவா? சோ இதோட oxidation number பாத்தீங்க அப்படின்னா +3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the amount of copper deposited on the cathode of the second cell. So இந்த செல்ல காப்பர் வந்து எவ்வளவு டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. Also calculate the magnitude of the current in ampere. So எவ்வளவு கரண்ட் வந்து ஆம்பியர்ஸ்ல நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம கேக்குறாங்க. ஓகேவா? சோ ரெண்டு செல் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அதுல என்ன சொல்றாங்க? The ratio of mass of a substance deposited. So இந்த இடத்துல வந்து gold and mass of a copper. So இது ரெண்டோட ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? The ratio of equivalent weight of gold and equivalent weight of copper. ஓகேவா? சோ இது ரெண்டோட ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ரைட். சோ இதுதான் செகண்ட் லா ஆஃப் ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கோல்ட் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு? கோல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.85 கிராம் டெபாசிட் ஆயிருக்கு. So mass of copper deposit தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அத நம்ம x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ equivalent weight of gold அப்படிங்கறத நம்ம molar mass or a molecular weight. ஓகேவா? சோ molecular weight divided by valent, அதாவது valency of that gold ions. சோ இந்த இடத்துல valent அப்படிங்கிறது நமக்கு 3. ஓகேவா? ரைட். divided by molecular weight of copper divided by valency of that copper ions. So copper ions ஓட valency பாத்தீங்க அப்படின்னா number 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? So molecular weight of gold பாத்தீங்க அப்படின்னா 197. So 9.85 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். divided by x is equal to molecular weight அப்படிங்கிறது 197 divided by 3 whole divided by molecular weight of copper. Copper அப்படிங்கிறது 63.5 divided by 2. ஓகேவா? சோ இத ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா x அந்த பக்கம் போயிடுது. சோ அப்போ 9.85 multiplied by 63.5 divided by 2. சோ இதுல வந்து equal to 197 by 3 into x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ அப்ப x தவிர ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா 9.85 into 63.5 divided by 2 multiplied by 3 by 197 is equal to x. ஓகேவா? சோ அப்போ x ஓட வேல்யூ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? சோ அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 4.7625 கிராம். ஓகேவா? சோ இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் காப்பர் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேவா? சோ இன்னொன்னு என்ன நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஆல்சோ கால்குலேட் தி மேக்னிட்யூட் ஆஃப் கரண்ட். ஓகேவா? சோ கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் Au 3+ ions. So 3+ ions கோல்டா டெபாசிட் ஆகுது. ஆமாவா? சோ இவ்ளோ டெபாசிட் ஆயிருக்கு. சோ சம் அமௌண்ட் ஆஃப் x or y அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம். சோ அந்த மாதிரி சார்ஜ் பாஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 9.85 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ரைட். சோ இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு Au+ ions 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணாதான் ஒரு கோல்ட டெபாசிட் பண்ணும். ஓகேவா? சோ 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கோல்ட் ஆட்டம் நமக்கு கிடைக்குது. சோ அப்போ 3 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 1 mole ஆஃப் கோல்ட் ஆட்டம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ 1 mole ஆஃப் கோல்ட் ஆட்டம் எவ்வளவு? 197 கிராம். So 3 moles of electrons ஓட charges பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 Faraday அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 9.85 கிராமுக்கு எவ்வளவு சார்ஜஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து divided by 197 ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? சோ அப்போ 3 Faraday divided by 197
ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா 197, இங்கேயும் வந்து 197. ஸோ அதை சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1 கிராம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ கிராமுக்கு தெரியணும்? 9.85 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 3 ஃபாரடே multiplied by 9.85 divided by 197. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? charge, amount of charge required to deposit a 9.85 gram of gold அப்படிங்கிறது இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் ரெக்யூர்ட், ரைட்? சாரி, கரண்ட் எவ்வளவு பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? I into t, சார்ஜுக்கு பதிலா கரண்ட் into டைம் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். சோ அப்போ கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5 hours. ஓகேவா? சோ அப்போ I அப்படிங்கிறது டைம் அந்த பக்கம் வந்துரும் இல்லையா? சோ அப்போ 3 ஃபாரடே multiplied by 9.85 divided by 197 multiplied by 5 ஹார்ஸ்ல இருக்கு. சோ அதை செகண்ட்ஸ்ல மாத்தும் போது 60 into 60 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். சோ இந்த ஃபாரடேவே வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா மாத்திடலாம் இல்லையா? சோ அப்போ 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? சோ அப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் எவ்வளவு பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இதை சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.80 ஆம்பியர்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகேவா? சோ அப்போ இவ்வளோ கரண்ட் நம்ம 5 ஹார்ஸ் பாஸ் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9.85 grams ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். சோ அப்போ நம்ம क्वेश्चंसல ரெண்டு கேட்டிருந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணணும் அண்ட் காப்பர் எவ்வளவு டெபாசிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ காப்பர் டெபாசிட் ஆகுது 4.7625 grams ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆகும் அண்ட் கரண்ட் வந்து 0.80 amperes of current pass பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 12. How long current of 3 ampere has to be passed through the solution of silver nitrate? Silver nitrate அப்படிங்கிறது என்னது? AgNO3. ஓகேவா? சோ இப்போ AgNO3 ல என்ன இருக்கும்? Ag plus ions and nitrate ions தான் அதோட சொல்யூஷன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ என்ன பண்றாங்க? எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றாங்க? கரண்ட் வந்து 3 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? சோ நம்மளுக்கு வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் to coat a metal surface of 80 centimeter square with a 0.05 millimeter thickness of layer. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவ்ளோ கரண்ட் வந்து நம்ம எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் வேஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் சர்ஃபேஸ். ஓகேவா? சோ ஏரியாவா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஏரியா ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அப்படிங்கிறது 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அது எவ்வளவு திக்னஸ்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து 0.005 மில்லிமீட்டர். ஓகேவா? சோ இது மில்லிமீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ இது சென்டிமீட்டர்ல மாத்திடலாமா? சோ இது சென்டிமீட்டர்ல மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10 டிவைட் பண்ணுவோம். சோ 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு சென்டிமீட்டரா மாறிடும். சோ இதை சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திக்னஸ், இங்க t அப்படிங்கிறது டைம். ஓகேவா? சோ 5 into 10 to the power of -3 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ இவ்வளவு திக்னஸ்க்கு வந்து நம்மளோட மெட்டல் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு எவ்வளவு மாஸ் டெபாசிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வால்யூம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்டு திக்னஸ். ஓகேவா? சோ ஏரியா இன்டு திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்ம ஏன் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லி நம்ம given क्वेश्चंसல பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன தேவை? மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ அப்போ நம்ம வால்யூம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டென்சிட்டியும் வால்யூமும் இன்டு பண்ணும்போது மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா? வால்யூம் அப்படிங்கறத நான் V அப்படின்னு நான் சொல்றேன். சோ அப்ப ஏரியா அப்படிங்கிறது என்னது? 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 into 10 to the power of -3. சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 400 into 10 to the power of -3. சோ இதை டாட்ல ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.4 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? சோ அப்போ இவ்வளோ வால்யூம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ வால்யூம் தெரியும், டென்சிட்டி ஆஃப் சில்வர் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அப்போ இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டென்சிட்டி அப்படிங்கறத 10.5. ஓகேவா? 10.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? கிராம் சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் டிவைடட் பை எவ்வளவு கிராம், எவ்வளவு சென்டிமீட்டர் கியூப்க்கு வந்திருக்கு? வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 0.4 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? சோ அப்போ மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அப்படிங்கிறது
10.5 into 0.4 ஓகேவா ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.4 சாரி ஸோ நான் ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ 0.04 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது 10 to the power of -3 ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 to the power of -4 அப்படின்னு நம்மளுக்கு வரும் ஆமாவா ஏன்னா டிவைட் பை 10 இருக்கு இல்லையா ஸோ அப்போ 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது 10 to the power of -4 அப்படின்னு நமக்கு வரும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 to the power of -1 அப்படிங்கிறது வருது ஓகேவா ஸோ 10 to the power of -1 ஸோ இதை சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.42 மாஸ் 42 கிராம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அப்படிங்கிறது 0.42 கிராம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேவா ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ்ல என்ன இருக்கு ஏஜி பிளஸ் அயான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ ஏஜி பிளஸ் அயான்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் சில்வரா கன்வெர்ட் ஆகும் போது தான் நம்மளுக்கு டெபாசிஷன் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அப்போ ஏஜி பிளஸ் அயான்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது நம்மளுக்கு சில்வரா டெபாசிட் ஆகுது ஸோ அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் சில்வர் டெபாசிஷன் நம்மளுக்கு நடக்கும் ஸோ 1 மோல நான் வந்து 1 ஃபாரடேன்ற மாத்திரேன் அண்ட் 1 மோல் ஆஃப் சில்வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 108 கிராம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் ஓகேவா ரைட் ஸோ எவ்வளவு மாஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் 0.42 கிராம் ரைட் ஸோ அப்போ 1 ஃபாரடே டிவைடட் பை 108 ஓகேவா ஸோ இது எதுக்கு 1 கிராம் ஸோ இவ்வளோ சார்ஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிஷன் நடக்கும் ஸோ அப்போ 0.42 கிராம் ஆஃப் சில்வருக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q is equal to 1 ஃபாரடே multiplied by 0.42 divided by 108 ஸோ இவ்வளோ சார்ஜஸ் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.42 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிஷன்ஸ் நடக்குது ஓகேவா ஸோ அது நான் திருப்பி இங்கே எழுதிடுறேன் ஸோ 1 ஃபாரடே அப்படிங்கிறத நம்ம 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ மல்டிப்ளைட் பை 0.42 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க 108 ஓகேவா டிவைடட் பை 108 இஸ் ஈக்குவல் டு Q ஸோ Q அப்படிங்கிறது என்னது கரண்ட் இன்டூ டைம் ஸோ நம்மளுக்கு கரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கரண்டா கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்களா ஸோ நம்மளுக்கு கரண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட் அப்படிங்கிறது 3 ஆம்பியர் ஸோ டைம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் 0.42 டிவைடட் பை 108 ஸோ அப்போ T இஸ் ஈக்குவல் டு பார்த்தோம் அப்படின்னா 96,500 மல்டிப்ளைட் பை 0.42 டிவைடட் பை 108 மல்டிப்ளைட் பை 3 ஸோ இதை சிம்பிள் பண்ணா time required for 3 ampere current to pass to get a 0.42 gram of silver. So, இப்போ 0.42 gram of silver deposit பண்ணோம் அப்படின்னா நம்ம 3 ampere current 125 செகண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். ஸோ 125 செகண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு 0.42 gram of silver deposit ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ 125 செகண்ட்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 13 ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் ப்ராப்ளம் நம்பர் 13. How many gram of silver could be plated out on serving a tray by a electrolysis of solution containing silver in +1 oxidation state for the period of 8 hours at a current of 8.46 ampere. ஸோ நம்மள என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரே இருக்கு. ஸோ அந்த ட்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகுது. ஸோ எந்த சொல்யூஷன்ஸ்ல இருந்து Ag + அயான்ஸ்ல இருந்து அந்த ட்ரே மேல சில்வரா டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது டெபாசிட் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோம் 8.46 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 8 ஹார்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்றோம். ஸோ நம்மள என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரே இஃப் த திக்னஸ் ஆஃப் த சில்வர் பிளேட்டிங் இஸ் 0.0254 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அந்த ட்ரே மேல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிஷன்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸோ அது ஏரியால கேட்கறாங்க. நம்மளுக்கு திக்னஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ போன ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏரியா திக்னஸ் கொடுத்துட்டு எவ்வளவு சார்ஜஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ சார்ஜஸ் எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஏரியா வந்து அந்த ட்ரே மேல டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரே மாதிரி டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா பட் கொஞ்சம் ரிவர்ஸ்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் கரண்ட் இன்டூ டைம் அப்படிங்கிறது சார்ஜஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஹார்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ 8 × 60 × 60 மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட்ஸ்ல தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் இன்டூ டைம் கரண்ட் அப்படிங்கிறது 8.46 மல்டிப்ளைட் பை 8 ×
60 into 60 ஓகேவா சோ இவ்ளோ கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபாரடேவா கன்வர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 8.46 into 8 into 60 into 60 divided by 96500 ஓகேவா சோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ஃபாரடே எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபாரடேல நம்ம சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா சோ அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 2.52 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம் ஓகேவா சோ இவ்ளோ ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் பாஸ் பண்ணும்போது எவ்வளவு மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம Ag plus ions சோ Ag plus ions அப்படிங்கிறது Ag ஆ கன்வர்ஷன்ஸ் நடக்குது ஓகேவா சோ இது எப்ப நடக்கும் ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது ஓகேவா சோ அப்போ 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினா 1 mole ஆஃப் சில்வர் டெபாசிஷன்ஸ் நமக்கு நடக்கும் ஓகேவா சோ 1 mole ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது 108 கிராம் அப்படி நம்ம சொல்வோம் சோ 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் அப்படி நம்ம சொல்றோம் சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு 2.52 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் சோ அப்ப நான் 2.52 ஆல இன்டு பண்றேன் சோ 108 into 2.52 கிராம் ஓகேவா சோ இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் சில்வர் வந்து அது மேல டெபாசிட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ இதோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இது சிம்பிள் பண்ணும்போது நமக்கு 272.68 கிராம் ஓகேவா சோ எவ்வளவு சில்வர் டெபாசிட் ஆகுது 272.68 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிஷன் அப்படிங்கிறது நடக்குது ஓகேவா ஆனா நம்மளுக்கு என்ன தெரியணும் வால்யூம் அண்ட் வால்யூமை வச்சு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சில்வர் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா சோ அப்ப டென்சிட்டி ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்லிருக்காங்க டென்சிட்டி ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது 10.5 கிராம் ஓகேவா 10.5 கிராம் per சென்டிமீட்டர் ஓகேவா சோ டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது மாஸ் பை வால்யூம் ஓகேவா சோ நம்மளுக்கு என்ன தெரியும் மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ எவ்வளவு வந்துச்சு 2.272.68 divided by 10.5 gives a volume of silver deposited ஓகேவா சோ ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா வால்யூம் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சோ இந்த வால்யூம் அப்படிங்கறத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் பாத்தீங்க அப்படினா ஏரியா ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் மல்டிப்ளைட் பை திக்னஸ் ஓகேவா சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது தான் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ரைட் சோ போய் திக்னஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க திக்னஸ் பாத்தீங்க அப்படினா 0.0254 சென்டிமீட்டர் சோ திக்னஸ் அப்படிங்கிறது 0.025254 ரைட் 0.0524 ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படினா 0.0254 சென்டிமீட்டர் ஓகேவா சோ ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சோ வால்யூம் எவ்வளவு கிடைக்கும் 272.68 divided by 10.5 ஓகேவா சோ அப்ப ஏரியா மட்டும் அந்த பக்கம் வச்சிட்டு சோ ரிமைனிங்ல இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படினா 272.68 divided by 10.5 multiplied by 0.00254 சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு ஏரியா அப்படிங்கிறது 1001.85.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா சோ இவ்ளோ ஏரியாக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு சில்வர் அப்படிங்கிறது டெபாசிஷன் நடக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 14 chromium metal can be plated out from an acidic solution containing CrO3 according to the following equation சோ நமக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா CrO3 அப்படிங்கிறது அசிடிக் சொல்யூஷன்ஸ்ல நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது குரோமியம் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகுது சோ நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படினா how many gram of chromium will be plated out by 24000 coulomb of charges ஓகேவா சோ என்ன சொல்றாங்க அப்படினா குரோமியம் O3 ஓகேவா சோ இது +3 ஆக்சிடேஷன் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா சோ இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஹைட்ரஜன் H+ அயான்ஸ் கூட காம்பினேஷன்ஸ் நடக்கும்போது 6 எலக்ட்ரான்ஸ் கம்பைன் பண்ணி நமக்கு குரோமியமாவும் வாட்டராவும் டெபாசிட் ஆகுது ஓகேவா சோ இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா இவ்ளோ கூலும் ஆஃப் சார்ஜஸ் நான் பாஸ் பண்ணேன் அப்படினா எவ்வளவு கிராம் ஆஃப் குரோமியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்போ நான் 6 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்தேன் அப்படினா எனக்கு 1 மோல் ஆஃப் குரோமியம் டெபாசிட் ஆகும் சோ 1 மோல் ஆஃப் குரோமியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா 52 கிராம்ஸ் ஓகேவா சோ அப்ப 6 மோல நான் வந்து 6 ஃபாரடே ஆர் 6 into 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும் 24000 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் 1 கூலும்க்கு நான் கண்டுபிடிக்கிறேன் சோ 1 கூலும் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்க அப்படினா 6 into 96500 சோ இவ்ளோ கிராம் ஆஃப் குரோமியம் டெபாசிட் நடக்குது ஓகேவா சோ அப்ப 24000 கூலும் ஆஃப் சார்ஜஸ்க்கு பாத்தீங்க அப்படினா 52 divided by 6 into 96500 multiplied by 24000 coulomb of grams ஓகேவா சோ இவ்ளோ கிராம் ஆஃப் குரோமியம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா how much gram of
chromium will be plated by 24,000 coulomb of charges அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க how long will it take to plated out 1.5 gram of chromium using 12.5 ampere of current ஓகேவா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.5 gram of chromium எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு amount of time நான் கொடுக்கணும் by 12.5 ampere current ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இதே ஈக்குவேஷன்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இப்போ வந்து 6 mole of electrons நம்ம கொடுத்தோம் அப்படினா 1 mole of chromium கிடைக்கும் சோ இத நம்ம 6 farad அப்படி நம்ம சொல்லுவோம் சோ 1 mole of chromium அப்படிங்கிறது 52 gram சோ நம்ம எவ்வளவு கிராம் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம 1 கிராமுக்கு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ 52 ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 1 கிராமுக்கு எவ்வளவு சார்ஜஸ் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா எவ்வளவு கிராமுக்கு கண்டுபிடிக்கணும் 1.5 கிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சப்போஸ் 6 farad divided by 52 into 1.5 ஓகேவா சோ அப்ப இது வந்து 1.5 கிராமுக்கு எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சார்ஜஸ் அப்படிங்கிறது கரண்ட் இன்டு டைம் அப்படி நம்ம சொல்லுவோம் சோ 6 farad divided by 52 into 1.5 சோ கரண்ட் எவ்வளவு கொடுத்தோம் 12.5 ஆம்பியர் கரண்ட் ஓகேவா சோ 12.5 ஓட நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 6 by 52 into 1.5 சோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படினா 6 farad அப்படிங்கிறது 96500 multiplied by 1.5 divided by 52 into 12.5 so இது சிம்பிள் பண்ணோம் அப்படினா 12.5 amperes எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்ணனும் எதுக்கு அப்படினா 1.5 gram of chromium deposition நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 15 so இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படினா a cell contains a two hydrogen electrode ரெண்டு hydrogen electrodes இருக்கு the negative electrode is in contact with the solution of 10 power minus 6 molar hydrogen ions ஓகேவா சோ இப்போ நெகட்டிவ் ions நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஆனா எது நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல என்ன இருக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல எவ்வளவு கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க the EMF of the cell is 0.118 volt at 25 degree Celsius ஓகேவா EMF of a cell அப்படிங்கிறது 0.118 volt அப்படின்னு இருக்கு சோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா இட்ஸ் greater than 0 சோ E வேல்யூ EMF of the cell அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் galvanic cell ஓகேவா சோ galvanic cellsல எது நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஆனோட் ஓகேவா சோ அப்ப நமக்கு என்ன தெரியுது நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆனோட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ ரெண்டுமே ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல ஆனோடோட H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க 10 to the power of -6 சோ அப்ப ஆனோட் அப்படினாலே ஆக்சிடேஷன்ஸ் நடக்கும் ஹைட்ரஜன் கேஸ் கொடுப்போம் ஹைட்ரஜன் கேஸ் 2H+ அயான்ஸ் ஆகும் plus 2 எலக்ட்ரான்ஸ் ஆகும் ரிலீஸ் பண்ணுது சோ இந்த H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் நம்ம C1 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா C1 is equal to எவ்வளவு சொல்லிருக்காங்க 10 to the power of -6 molar concentration ஓகேவா calculate the concentration of the hydrogen ions at the positive electrode ஓகேவா சோ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் எங்க இருக்கும் கேத்தோட்ல இருக்கும் சோ அப்ப கேத்தோட்ல என்ன நடக்கும் ரிடக்ஷன்ஸ் நடக்குது சோ 2H+ ions ரெண்டு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி நமக்கு ஹைட்ரஜன் கேஸா நமக்கு ஃபார்ம் பண்ணும் சோ இந்த H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் நம்ம C2 அப்படினு வெச்சிட்டோம் இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ நமக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது அண்ட் EMF of the cell அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சோ அப்ப இத ரிலேட் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த செல்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது E cell is equal to standard EMF of the cell minus 0.059 divided by n log of concentration of the product divided by reactant ஓகேவா சோ இந்த இடத்துல ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படினா ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2H+ ions சோ இதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது C1 ஓகேவா plus H2 gases and இந்த சைடுல பாத்தீங்க அப்படினா H2 gases plus 2H+ ions இந்த H+ ions ஓட கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் நம்ம C2 அப்படி நம்ம சொல்லணும் ஓகேவா ரைட் சோ இப்போ வந்து ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் ரைட் ப்ராடக்ட் C1 divided by C2 ஓகேவா ரைட் சோ இப்போ E செல் அப்படிங்கிறது சோ இந்த இடத்துல ரெண்டுமே ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஓகேவா சோ நம்ம வந்து ரெண்டு செல் எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ ரெண்டு செல்லுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ஸ் ஓகேவா சோ இப்போ இந்த ரெண்டு செல்லோட EMF அப்படிங்கிறது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது 0 ஓகேவா ஏன் அப்படினா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது 0 தான் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது 0 அப்படி நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா சோ அப்ப 0 minus 0.059 divided by 2 log of concentration C1 எவ்வளவு C1 ஓட வேல்யூ தான் 10 to the power of -6
C2 ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அப்ப E செல் அப்படிங்கிறது எவ்வளவு சொன்னாங்க EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது 0.118 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா சோ இப்ப இத சிம்பிள் பண்ணலாமா சோ இத சிம்பிள் பண்ணும்போது 0.118 is equal to minus 0.059 divided by 2 ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 2 இருக்கு ஓகேவா சோ அதனால இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் அப்படிங்கிறது கண்டிப்பா போட்டாகணும் சோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் ஹோல் பவர் 2 அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் ஓகேவா ஏன் இந்த இடத்துல நம்ம 2 போட்டுருக்கோம் ஏன்னா ரெண்டுக்கும் H+ அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா சோ அப்ப இந்த 2 அப்படிங்கிறது முன்னாடி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படினா 2 log of 10 to the power of -6 divided by C2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த 2 வந்து முன்னாடி வந்துருச்சு ஓகே சோ இப்ப இத சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 0.118 minus 0.059 2 கேன்சல் ஆயிடுச்சு log of 10 to the power of -6 divided by C2 so இது இந்த பக்கம் வந்துச்சு பாத்தீங்க அப்படினா 0.118 divided by 0.059 minus log of 10 to the power of -6 minus of minus log of C2 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஓகேவா சோ டிவைட்ல இருக்கு இல்லையா சோ அப்போ மைனஸ் லாக்னு எழுதுவோம் இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் மைனஸ் அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் ஓகேவா சோ அப்போ இந்த 6 முன்னாடி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படினா 6 log of base 10 பவரும் 10ல இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ் ஆஃப் C2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இத சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 0. சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது ஓகேவா சோ ஏனா 0.059 மல்டிப்ளைட் பை 2 அப்படினு போடிங்க அப்படினா 0.118 அப்படி நமக்கு கிடைச்சிரும் சோ அப்ப நான் இந்த இடத்துல 2 டைரக்டா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா சோ இப்போ இதோட வேல்யூ என்னது 1 சோ log of C2 தான் நமக்கு தெரியாது இல்லையா சோ அப்ப நமக்கு என்ன இருக்கு 6 plus log of C2 இந்த இடத்துல 2 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு சோ அப்போ log of C2 அப்படிங்கிறது -4 சோ இந்த பேஸ் 10 இருக்கிறதுனால இது அந்த பக்கம் போச்சு அப்படினா C2 அப்படிங்கிறது 10 to the power of -4 molar concentration இருக்கு ஓகேவா சோ அப்ப concentrations அப்படிங்கிறது 10 to the power -4 molar concentrationல இருக்கு ஓகேவா ரைட் சோ அப்ப பாசிட்டிவ் எலக்ட்ரோடோட H+ ion concentrations எவ்வளவு இருக்கணும் அப்படினா 10 to the power of -4 10 to the power of -4 இருக்கும்போது அந்த செல்லோட EMF of the cell அப்படிங்கிறது 0.118 வோல்ட்டா இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் the standard reduction potential for the half cell ஓகேவா சோ ஒரு standard reduction potential கொடுத்திருக்காங்க சோ அது எதுக்கானது பாத்தீங்க அப்படினா நைட்ரேட் அயான்ஸ்கான ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க calculate the reduction potential in 8 molar H+ ion concentration ஓகேவா சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இவ்ளோ கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது என்னவா இருக்கும் இதே நைட்ரேட் அயான்ஸ் ஓகேவா சோ அதே மாதிரி what will be the reduction potential of the half cell in the neutral solution இது வந்து H+ ions ions என்னது அசிடிக் சொல்யூஷன் சோ இப்போ 8 molar acidic solutionsல நைட்ரேட் அயான்ஸோட பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும் and neutral solutionsல நைட்ரேட் அயான்ஸோட பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க assume that all other species to be unit concentration ஓகேவா சோ அப்போ H+ ionsோட கான்சன்ட்ரேஷன் 8 மோலாரா இருந்துச்சு அப்படினா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனும் 1 molar concentration இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா calculate the reduction potential in 8 molar concentration H+ ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா 8 molar concentration இருக்கும்போது இந்த நைட்ரேட் அயான்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் கான்சன்ட்ரேஷனை ரிலேட் பண்ணக்கூடியது நம்ம நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் சோ இப்போ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிடக்ஷன்ஸ் நடக்கிறதுனால ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம இங்க எழுதிக்கிறோம் சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஓகேவா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் minus 0.059 divided by n log of concentration of the product by reactant so product பாத்தீங்க அப்படினா water so இது வந்து pure liquidsல இருக்கிறதுனால இத நம்ம concentration அப்படிங்கிறது 1 கன்சிடர் பண்ணுவோம் so NO2 அப்படிங்கிறது gasல இருக்கு so இந்த NO2 அப்படிங்கிறதும் அதோட கான்சன்ட்ரேஷனும் 1 molar concentrations நம்ம சொல்லுவோம் then reactantல பாத்தீங்க அப்படினா nitrate ionsோட கான்சன்ட்ரேஷனும் நம்ம என்ன சொல்லுவோம் 1 molar concentration H+ ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படினா நம்ம 8 molar concentration எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ஓகேவா சோ இப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் நைட்ரேட் அயான்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.78 minus 0.059 divided by number of electrons involved எவ்வளவு ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் log of concentration of the NO2 gas அப்படிங்கிறது 1 so நைட்ரேட் அயான்ஸ்க்கு 1 H+ ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் 8 molar concentration so 8 ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ அப்போ நமக்கு 0.78 minus 0.059 log of 1 by 64 so இது கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு stand reduction potential at 8 molar concentration of
அசிடிக் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.887 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த half cell in neutral solution. So neutral solution அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க H+ ionsோட concentrations 8 molar concentrations நம்ம யூஸ் பண்ணோம். So அதுவே neutral solutionsல பாத்தீங்க அப்படின்னா H+ ionsோட concentrations 10 to the power of -7 இருக்கும். ஓகேவா? So 10 to the power of -7 molar concentration இருக்கும். ஓகேவா? So அப்போ இங்க 8க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், 10 to the power of -7 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? So அப்போ E cell standard reduction potential is equal to, so standard reduction potential எவ்வளவு, 0.78 minus 0.059 divided by 1 log of 1 by 10 to the power of -7 whole square. ஓகேவா? So அப்போ 0.78 minus 0.059 log of 10 to the power of 14. So அப்போ 0.78 minus 0.059 multiplied by 14 log of 10 power 10. So அப்போ இதோட வேல்யூ வந்து 1 மாறிடும். அப்போ 0.78 minus 0.059 multiplied by 14 எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா reduction potential at நார்மல் சொல்யூஷன்ஸ், அதாவது நியூட்ரல் சொல்யூஷன்ஸ்ல எவ்வளவு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 0.46 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா 0.046 வோல்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து 0.887 இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a cell AG and AG+, அதாவது நமக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. செல் ரெப்ரசன்டேஷனாலே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது ஆனோட், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது கேத்தோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இனிஷியலி கண்டெயின் 1 molar AG+ ions and 1 molar Cu2+ ions. ஓகேவா? ஸோ இந்த செல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளோனா 1 molar கான்சென்ட்ரேஷன். கால்குலேட் த சேஞ்ச் இன் தி செல் பொட்டன்ஷியல் ஆஃப்டர் த பாசேஜ் ஆஃப் 9.65 ampere current for 1 hour. ஓகேவா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா இவ்ளோ கரண்ட், அதாவது கரண்ட் வந்து 9.65 amperes ஆஃப் கரண்ட் பாஸ் பண்றாங்க. இவ்வளவு நேரத்துக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 hour. ஸோ 1 hour நம்ம செகண்ட்ஸ்ல மாத்திடுவோமா? ஸோ அப்போ செகண்ட்ஸ்ல மாத்தும் போது நம்மளுக்கு 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை சார்ஜ் கண்டுபிடிப்போம். கரண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, சார்ஜை நம்ம மாத்துவோமா? ஸோ சார்ஜை மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா 9.65 ampere multiplied by 3600 கூலும் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? சோ இந்த சார்ஜஸை நம்ம ஃபாரடே கன்வெர்ட் பண்ணுவோம். சோ ஃபாரடே கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 9.65 multiplied by 3600 divided by 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ். சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க 1 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இந்த இடத்துல 0.01 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 0.36 ஃபாரடே. ஓகேவா? சோ அப்போ 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? எந்த சொல்யூஷன்ஸ்ல கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா AG+ ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ்ல 1 molar கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போதும் and Cu2+ ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 molar கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போது. ஓகேவா? சோ இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது நம்ம இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம். சோ இந்த சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் என்ன நடக்கும்? சோ இது AG+ அப்படிங்கிறது ஆனோட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகேவா? சோ ஆனோட்ல நம்ம சார்ஜஸ் பாஸ் ஆகுது. ஓகேவா? சோ சார்ஜஸ் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த AG+ ions அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனோட் அப்படிங்கிறது என்னது? AG ல இருந்து, அதாவது சில்வர் அப்படிங்கிறது AG+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ இது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ AG+ ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆனோட்ல இன்க்ரீஸ் ஆகுதா? ரைட்? AG சில்வர் மெட்டல் அப்படிங்கிறது AG-ஆ கன்வெர்ட் ஆகுது. சோ அப்போ சொல்யூஷன்ல AG+ ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? தென் அதே கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா Cu2+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu-ஆ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? சோ அப்போ சார்ஜஸ் பாஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Cu2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ கடைசியா இவ்ளோ சார்ஜஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும், அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு E செல் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? ரைட். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் பாஸ் பண்ணும்போது சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் AG சில்வர் அப்படிங்கிறது AG+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ இது எப்ப நடக்கும்? ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா. சோ அப்போ 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 mole ஆஃப் AG+ ions நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும்.
ஆமா தானே, ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1 மோல் ஆஃப் Ag plus ions நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நம்ம எவ்வளவு ஃபாரடே கண்டுபிடிக்கணும்? 0.36 ஃபாரடே. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நான் 1 ஃபாரடே அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ இது 1 மோல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம 0.36 ஃபாரடே கண்டுபிடிக்கணுமா? சோ அப்போ எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் Ag plus ions ஃபார்ம் ஆயிருக்கும்? 0.36 மோல்ஸ் ஆஃப் Ag plus ions ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்போ ஆனோட்ல நமக்கு ஆல்ரெடி 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ions இருக்கு. ஓகேவா? சோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.36 மோல் ஆஃப் Ag plus ions ஆட் ஆயிருக்கு. சோ அப்போ டோட்டல் Ag plus ions பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 1.36 மோல்ஸ் ஆஃப் Ag plus ions இருக்கு. சோ இத கான்சன்ட்ரேஷன்ல மாத்தும்போது 1.36 மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இனிஷியலா 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ல இருந்தது, ஃபைனலா 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டு 1.36 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Cu, அதாவது கேத்தோட்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, Cuல Cu2 plus ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்போ Cu2 plus அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு Cu-ஆ கன்வெர்ட் ஆகும். ஆமாவா? ரைட். சோ இப்போ வந்து 1 மோல் ஆஃப் Cu2 plus ions 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது. ஒரு Cu2 plus 2 எலக்ட்ரான் கொடுக்குது. சோ 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது. சோ அப்போ 1 மோல் ஆஃப் Cu2 plus அப்படிங்கிறது 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu-ஆ கன்வெர்ட் ஆகும். சோ அப்போ இத 2 ஃபாரடே அப்படின்னு எழுதுறேன். இத 1 மோல் ஆஃப் Cu2 plus ions அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா? சோ 1 மோல் ஆஃப் Cu2 plus ionsக்கு 2 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் தேவைப்படுது. ஓகேவா? சோ நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 0.36 மோலுக்கு. ஓகேவா? சோ நம்ம 1 ஃபாரடே கண்டுபிடிக்கும் போது half மோல்ஸ் கிடைக்குது. சோ அப்போ 0.36 மோல்ஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ்க்கு தேவையான சோ 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா இவ்ளோ மோல்ஸ் ஆஃப் Cu2 plus ions அப்படிங்கிறது Cu-ஆ கன்வெர்ட் ஆகும். சோ இது சிம்பிள் பண்ணும்போது 0.18 மோல்ஸ். ஓகேவா? சோ அப்போ 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கும்போது நமக்கு 0.18 மோல்ஸ் ஆஃப் Cu2 plus ions கேத்தோட்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு? ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் 1 மோல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? சோ இப்போ 0.36 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கேத்தோட் குள்ள போனதுனால நமக்கு 0.18 மோல்ஸ் ஆஃப் காப்பர் 2 plus ions அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப இத சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.82 மோல்ஸ் ஆஃப் Cu2 plus ions தான் அந்த சொல்யூஷன்ஸ்க்குள்ள இருக்கு. ஓகேவா? சோ அட் தி எண்ட் காப்பர் 2 plus ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.82 மோலா இருக்கு. சோ அதே Ag plus ionsோட கான்சன்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.36 மோல்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ரைட். சோ நம்மள என்ன கேட்டாங்க? கால்குலேட் தி சேஞ்ச் இன் செல் பொட்டன்ஷியல். ஓகேவா? சோ இந்த கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது இந்த செல், அதாவது 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது இதோட E செல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? E செல் அப்படிங்கிறது E0 செல்லுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் டெம்பரேச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவும் கொடுக்கல. சோ அப்ப நம்ம 298 கெல்வினா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ல இந்த செல்லோட E செல் அப்படிங்கிறது E0 செல்லுக்கு ஈக்குவல். ஓகேவா? சோ அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது அதாவது 0.82 அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன்லயும் Ag plus ionsோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1.36 மோல்ஸ் ஆஃப் Ag plus ions இருக்கும்போது சோ இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷன்ஸ்ல E செல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ E செல் அப்படிங்கிறது E செல் 2 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேங்களா? சோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இத E செல் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே? சோ அப்ப E செல் 2 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். சோ ஸ்டாண்டர்ட் EMF எப்பவுமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? -0.059 divided by number of electrons involved. So number of electrons involved பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் 2 இருக்கு. So அப்போ 2 log of concentration of the product. Product என்னது? Product அப்படிங்கிறது Ag plus ions divided by concentration of the reactant. ஓகேவா? ரைட். So இப்போ E செல் அப்படிங்க E0 செல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? So நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். -0.059 divided by 2 log of Ag plus ions ஓட concentrations எவ்வளவு? 1.36 divided by Cu2 plus ions ஓட concentration அப்படிங்கிறது 0.82. ஓகேவா? சோ இவ்ளோ மோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இத கான்சன்ட்ரேஷன்ஸ்ல மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா Cu2 plus ions concentration அப்படிங்கிறது 0.82 மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Ag plus ions ஓட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது
1.36 மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ ஏன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 1 லிட்டர் தான் சோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 1 லிட்டரா இருக்கிறதுனால இதோட மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் மோல்ஸும் அப்படிங்கிறது சேமா இருக்கும் ஓகேவா சோ இப்போ நம்மளுக்கு E செல் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் E செல் 1 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சோ இந்த செல் இந்த E செல்லோட சேஞ்ச் இன் E செல் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ சேஞ்ச் இன் தி செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படினா E செல் 1 மைனஸ் E செல் 2 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் E செல் 1 மைனஸ் E செல் 2 தான் நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு E செல் வந்து சேமா இருக்கிறதுனால இது மட்டும் கேன்சல் ஆயிடும் சோ இப்போ வந்து நம்ம பண்ணியே சொல்லிடலாம் ஓகேங்களா சோ E செல் மைனஸ் E நாட் செல் மைனஸ் ஆஃப் மைனஸ் உள்ள இன்டு பண்ணும்போது பிளஸ் ஆ மாறிடும் 0.059 டிவைடட் பை 2 log of 1.36 divided by 0.82 so அப்ப E cell அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு so மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறிடுச்சு 0.059 divided by 2 log of 1.36 divided by 0.82 so அப்ப இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு ஃபைனலா வந்து 0.012 வோல்ட் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா சோ அப்ப சேஞ்ச் இன் செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.012 வோல்ட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 18 a 4 molar aqueous solution of NaCl is prepared and 500 ml of this solution is electrolyzed ஓகேவா சோ கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க 4 molar concentration அப்படினு சொல்லிருக்காங்க சோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படினா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 500 ml of solutions எடுத்து electrolysis பண்றாங்க so this leads to the evolution of chlorine gas at one electrode ஓகேவா சோ நமக்கு என்ன தெரியும் aqueous NaCl ஓகேவா சோ நம்ம ஒன்னு ஞாபகம் வச்சிட்டே இருக்கணும் aqueous NaCl எடுத்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது ஹைட்ரஜன் கேசஸ் அண்ட் குளோரின் கேசஸ் அதுவே நம்ம மோல்டன் NaCl எடுத்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு Na அண்ட் குளோரின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதுவே NaCl அக்வஸ் NaCl எடுத்து நம்ம மெர்க்குரி எலக்ட்ரோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சோடியம் அண்ட் மெர்க்குரி ஸோ அமல்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொடியூஸ்ட் ஆகும் அண்ட் குளோரின் கேசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகும் ஸோ இது எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ அக்வஸ் NaCl நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதனால ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் குளோரின் கேஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகுது ஸோ இந்த குளோரின் கேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரொடியூஸ்ட் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஸோ டோட்டல் மோல்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ் எவால்வ்ட் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ குளோரின் அப்படிங்கிறது Cl மைனஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து Cl2 மாறும் போது தான் வந்து நம்மளுக்கு குளோரின் கேசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகும் பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுது ஓகேவா ஸோ அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் குளோரின் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா ஆனா நம்ம சொல்யூஷன்ஸ்ல எவ்வளவு குளோரின் இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல இல்லையா சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் வேல்யூ வச்சு சோ மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு Cl மைனஸ் டைரக்டா எழுதிக்கலாம் ஓகேங்களா டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஓகேவா சோ மோலார் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு 4 மோலார் கான்சென்ட்ரேஷன் சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் அப்படியே வச்சுக்கிட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 500 மில்லி லிட்டர் ஓகேவா சோ இது மில்லில இருக்கு இல்லையா சோ இத லிட்டர்ஸ்ல மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.5 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் அப்படிங்கிறது 4 into 0.5 ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 மோல்ஸ் ஓகேவா ஸோ அப்போ இந்த சொல்யூஷன்ஸ்ல 2 மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் எவ்வளோ குளோரின் கேசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது 1 மோல் ஆஃப் குளோரின் கேசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 19 A 4 molar aqueous solution of NaCl is prepared and 500 ml of this solution is electrolyzed. அதாவது இந்த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸோ கொஸ்டின் வந்து சேம் தான் பட் ஆனா என்ன கேட்டிருக்காங்கிறது மட்டும் டிஃபர் ஆயிருக்கு ஓகேவா இஃப் த கேத்தோட் இஸ் mercury electrode the maximum weight of that amalgam formed from this solution ஓகேவா சோ அமல்கம் அப்படிங்கிறது என்னது சோடியம் அண்ட் சோடியம் அண்ட் மெர்க்குரி சோ இது ரெண்டு காம்பினேஷனா இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்லுவோம் அமல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ரைட் சோ இப்போ இந்த சோடியம் அண்ட் அமல்கமோட சோ இந்த சோடியம் அண்ட் மெர்க்குரியோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா Na பிளஸ் அயான்ஸும் Na கன்வெர்ட் ஆகுது சோ அந்த Na ஒரு மெர்க்குரி கூட காம்பினேஷன்ஸ் ஆகும்போது எவ்வளவு மாசஸ் கொடுக்குது அப்படிங்கறதா நம்மளோட கொஸ்டின் ஓகேவா சோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் சோ ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு இருந்துச்சு 2 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆமாவா சோ அந்த 2 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது 2 மோல்ஸ் ஆஃப்
Na plus ions இருக்கு 2 mole of Na plus ions அந்த சொல்யூஷன்ஸ்ல இருந்திருக்கு ஓகேவா சோ அப்ப Na plus அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் நம்மளுக்கு சோடியமா கன்வர்ஷன்ஸ் நடக்கும் ஓகேவா சோ அப்போ 1 mole of Na plus ions இருந்துச்சு அப்படின்னா 1 mole of Na produced ஆகும் சோ நம்ம சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 moles of Na plus ions இருக்கு சோ அப்போ 2 moles of Na நம்மளுக்கு produced ஆகுது ஓகேவா சோ ஒவ்வொரு சோடியம் கூடயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெர்க்குரி அப்படிங்கிறது கம்பைன் ஆகுது சோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அமல்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அப்போ 2 moles of Na கூட எவ்வளவு மெர்க்குரி ஜாயிண்ட் ஆகும் 2 moles of mercury combine ஆகுது ஓகேவா சோ அப்போ 1 mole of சோடியமோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அப்போ 2 into 23 plus 2 into Hg மெர்க்குரியோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 200 இருக்கு ஓகேவா சோ அப்போ 2 into 200 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 46 plus 400 சோ இதையும் சிம்பிள் பண்ணும்போது 446 கிராம் ஆஃப் அமல்கம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா சோ அப்போ 446 மேக்ஸிமம் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 446 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 20 சோ அதே மாதிரி சேம் क्वेश्चंस தான் பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய क्वेश्चन மட்டும் டிஃபரா இருக்கு the total charge required for the complete electrolysis டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தேவை அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா சோ இதுல என்ன இருக்கு சோ Na+ ions இருக்கு சோ Na+ ions எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும் அப்படினா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்தா போதும் சோ ஆனா குளோரின் அயான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ரெண்டு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது ஆமா இல்லையா சோ ஒரு குளோரின் ஆட்டம் ரெண்டு குளோரின் அயான்ஸ் ரெண்டு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு குளோரின் கேஸஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ்ட் ஆகுது ஓகேவா சோ அப்போ பேலன்சிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எல்லா குளோரினும் கம்ப்ளீட்டா குளோரின் கேஸா மாறுது ஓகேவா சோ அப்போ நான் 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு தேவைப்படுது ஓகேவா சோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சார்ஜஸ் இன் கூலும்ல கேட்டிருக்காங்க ஓகேவா ஆனா நான் என்ன சொல்றேன் 2 moles of electrons வந்து குளோரின்ல இருந்து ரிலீஸ் ஆகுது சோ அப்ப இந்த 2 moles of electrons இந்த சோடியம் அயான்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அது சோடியமா ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ அப்ப டோட்டல் ரெக்வயர்ட் பாத்தீங்க அப்படினா எனக்கு 2 moles of electron சோ 2 moles of electrons நம்ம 2 farad அப்படி நம்ம சொல்வோம் சோ நமக்கு கூலும்ல கேட்டதனால 2 into 96500 கூலும் சோ இது சிம்பிள் பண்ணா பாத்தீங்க அப்படினா 0 0 0 1 so 12 13 remainder 1 19 9 sorry 18 18 1 19 ஓகேவா சோ அப்போ 1000 சாரி எவ்வளவு வருது 1,93,000 கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேவா சோ அப்போ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா ரைட் ஓகே சோ இன்னைக்கு வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படினா JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட 20 previous year questions நம்ம சால்வ் பண்ணோம் சோ போன வீடியோஸ்லயும் பாத்தீங்க அப்படினா JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட 20 previous year questions நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படினா ரிமைனிங் இருக்கக்கூடிய previous year questionsல few questions நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேவா தட்ஸ் இட் ஆல் தி பெஸ்ட் thank you